கொஞ்சம் லைட்டாக பேசுங்க அண்ணா பேசுங்க. அன்புள்ளங்களே, இனிய மாலை வணக்கம். அந்த வண்டி போயிட்டு இருக்குது, கொஞ்சம் உஷாரா கேமராமேன் கொஞ்சம் உஷாரா எடுங்க. அன்புள்ளங்களே, இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் இந்த இடத்த கொடுங்கையூர் சீலம் பேக் சைடில் செகண்ட் மெயின் ரோட்டில் இந்த இடத்த கொடுத்த வீட்டு ஓனருக்கும் பக்கத்து வீட்டு ஓனருக்கும் இவருடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறாங்க. ஸோ அதே போல் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த மரத்தை வைக்க சொன்னவருடைய பேரம்பேத்திகளுக்கு பிறந்த நாளுங்க. இன்னைக்கு இந்த பிறந்த நாளை முன்னிட்டு, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, அதை விட முன்னிட்டு இன்றைக்கி இந்த மரத்தை வைக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விழிப்புணர்வை நீங்களும் கொண்டு வாங்க. அந்த பேரம்பேத்தியில் ஒரு வாட்டி பார்த்துலாம்ல, கம்மிங் சோன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க. நன்றி தம்பி. என்னென்ன மனித வாழ்க்கையில் கடைசி அவர் போட்டு வச்சுக்கிட்டு அது கற்றுவாங்க. முதல் பையன். ஹாய், இனிய மாலை வணக்கம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு குழந்தை மரம் வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பேர் வந்து சாஜன்யா. ஸோ 3 வயது முடிஞ்சு 4 வயதை கடந்து வந்துருக்குது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏற்ற நேரத்திலே ஏற்ற துணைவியாரை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏற்ற நேரத்தில் ஏற்ற தகப்பனாரை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏற்ற நேரத்தில் ஏற்ற தாயாரை சாஜன்யாவுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஏற்பாடை பண்ணது நம்மளுடைய பாலகிருஷ்ண ஐயா தான். வாங்க பாலகிருஷ்ண ஐயா தான் இந்த ஏற்பாடு பண்ணார். அப்படின்னா என் பேரன் பேத்திகளுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முன்னாடி ஃபோன் வேறு பண்ணி எங்கள்கிட்ட பேசினார். இந்த மாதிரி நீங்கள் வந்து மரம் வைங்க, உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேறு, எங்களுக்குலாம் தெரியாது, பட் அவங்க ஐயா தான் சொன்னாருங்க. ஸோ அதெல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்திருக்கு. இப்போ மரம் வைக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. இப்போ சாஜன்யா கையால் இப்போ புரியுது. இல்லை அவன் தான் அது எனக்கு சும்மா நீங்கள் கையை மட்டும். குலத்தையும் தெய்வமும் நிச்சயமாகவே அவங்கக்கிட்ட தான் பிரபஞ்ச ஆற்றல் உண்மையாக இருக்குது. ஸோ அவங்களுடைய கைகள் பட்டாலே போதும், மரங்கள் நல்லபடியாக வளரும். ஒன்றும் இல்லைப்பா, தபருப்பா. இந்த கை, வெரி குட். இந்த கை சாச்சி 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 दो दबर. ஓகே ரைட். ஓகே